Hare Krishna. Thank you to all our dear friends here for joining this Hare Krishna festival. கூடியிருக்கிற பக்தர்களுக்கு எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள். இந்த ஹரே கிருஷ்ண இந்த விழாவுக்கு நீங்கள் வருகை தந்ததற்கு மனமார்ந்த நன்றிகள். I've been asked to speak on real happiness. உண்மையான ஆனந்தம் என்ன அப்படிங்கிற தலைப்பில் பேச சொல்லி மகாராஜுக்கு ஒரு வேண்டுகோள். Everyone wants to be happy. எல்லாரும் ஆனந்தமாக வாழ்வதையே விரும்புகிறார்கள். Anyone want to be unhappy? யாராவது இங்கே சோகமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நினைப்பில் இருக்கீங்களா? No. நிச்சயமாக இல்லை. Everyone wants to be happy. ஸோ எல்லாருமே ஆனந்தத்தையே விரும்பக்கூடியவர்கள். But the world is becoming more and more unhappy. ஆனால் இந்த உலகத்தை பார்த்தோம் என்றால் மேலும் மேலும் சோகத்திலேயே மூழ்கி கொண்டிருக்கிறது. More and more wars and fighting. ஸோ அதிகமான யுத்தங்கள், சண்டைகள், More cruelty. அதே பார்த்தோம்னா மற்றவங்களுக்கு உபத்திரம் செய்வது அதிகமாக, More greed, more confusion. பேராசை, குழப்பம் நிகழ்ந்த சமூகமாக இருக்கிறது. More corruption. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கரப்ஷன், அதாவது சூது ரொம்ப கையோங்கி இருக்கு. This is not the sign of happy people. இது பார்த்தோம்னா ஆனந்தமான வாழக்கூடிய நபர்களோட அறிகுறிகள் இல்லை. We had recently the corona pandemic. சமீபத்தில் பார்த்தோம்னா இந்த மகா தொற்று, கொரோனா அப்படிங்கிற மகா தொற்று நம்மளை எல்லாரையும் பெருசாக தாக்கியிருந்தது. There's going on in the world another pandemic, a pandemic of unhappiness. அதே போல் ஒரு பெருந்தொற்று இந்த உலகத்தையே சூழ்ந்துள்ளது. அந்த பெருந்தொற்று என்னன்னாக்கா சோகம்ங்கிற பெருந்தொற்று. Why should that be? ஏன் அப்படி இருக்க வேண்டும்? ஏன் இந்த சோகம் நம்மளை தாக்க வேண்டும்? Why should there be so much suffering when everyone wants to be happy? ஏன் எல்லாரும் இவ்வளோ பரிதவிக்க வேண்டும்? ஆனால் உண்மையில் எல்லாரும் ஆனந்தத்தையே விரும்புகிறார்கள். You may say, I'm not happy because we may give so many reasons. ஸோ நம்ம பல காரணங்கள் சொல்லலாம் ஏன் நான் ஆனந்தமாக இல்லை அப்படிங்கிறதுக்காக. I have financial problem. நமக்கு பொருளாதார பிரச்சனைகள் இருக்கலாம். Health problem. உடல் உபாதைகள் இருக்கலாம். Family problem. நம்மளோட குடும்ப சூழலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கு. But the root problem is forgetfulness of Krishna. ஆனால் அடிப்படையான காரணம் என்னன்னாக நாம் எல்லாருமே கிருஷ்ணரை மறந்த நிலையில் இருக்கிறோம். Envy of Krishna. பகவான் மேல் நாம் அசூயை கொண்டுள்ளோம். Krishna bhuli se jeev anadi bahirmukh ataiv maya tare daya samsara dukh. So Forgetting Krishna from time immemorial, we've been turned away from Krishna. கிருஷ்ணரை அனந்த காலமாக நாம் மறந்து கொண்டு இருக்கக்கூடிய காரணத்தினால் நாம் பகவானிடமிருந்து புறக்கணிக்கப்பட்டுள்ளோம். And therefore Maya gives us the suffering in material life. அதனால் அந்த மாயானது என்ன செய்யுதுன்னா நமக்கு இந்த சோகத்தையும் கஷ்டத்தையும் தருகின்றது. Instead of love of Krishna in our heart, we are going on kamam, krodham, lobham, so many bad things in the heart. கிருஷ்ணர் மேலே நாம் பற்று கொண்டில் இருக்க வேண்டும். அது செய்யாத காரணத்தினால் இந்த கோபம், லோபம் இதெல்லாம் நம்மளை சூழ்ந்துள்ளது. Especially in today's world, it's all based on lust and greed and violence and envy. முக்கியமாக நிகழ்வு காலத்தில் நம்ம பார்க்கும்போது இது முக்கியமாக ஏன் நடக்கிறதுனா நம்மளோட பேராசை, அதிகமாக சம்பாதிக்க வேண்டும் அப்படிங்கிற இந்த ஆசை, அதே சமயத்தில் மற்றவர்களை துன்புறுத்தக்கூடிய இந்த எண்ணம், இதெல்லாம் நம்மளை இந்த சோகத்துக்குள் ஆழ்படுத்துகிறது. Actually, everyone should live together, cooperating with God in the center. சரியான சமுதாயம் என்றால் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்து கொண்டு பகவானை நம் சமுதாயத்தை நடுநிலைப்படுத்தி வாழ பழகியிருக்க வேண்டும். That is the traditional culture with dharma in the center. ஸோ இதுதான் நம்மளோட உண்மையான கலாச்சாரம். பகவானை நடுநிலைப்படுத்தி ஒருத்தருக்கு ஒருத்தர் உபயோகமாக ஒருத்தருக்கு உதவியாக இருந்து கொண்டு செயல்படுவது. But by the influence of Kali Yuga and atheistic propaganda, people are becoming more and more sinful.
இந்த கலியுகத்தின் சீற்றத்தாலும் அப்புறம் இப்போ இருக்கக்கூடிய நபர்களின் தவறான வழிகாட்டுதலாலும் மேலும் மேலும் மக்கள் தவறான பாதையில் செல்கின்றனர். It's just accepted in modern society that animal slaughter should just go on as if it's something completely normal. ஸோ இப்போ எப்படின்னாக்கா அந்த மிருக வதைங்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயமாக ஏற்றுக்கொள்ளும்படி நம்மளோட வாழ்க்கை வழிமுறை மாறிவிட்டது. But where there is animal slaughter rampant in society, we cannot expect happiness. எங்கே மிருகவதை ரொம்ப ஏராளமான அளவில் நடந்து கொண்டிருக்கிறதோ அந்த இடத்தில் நாம் பெரிதாக ஆனந்தத்தை விரும்ப முடியாது. Nature will not allow us to be happy. இந்த இயற்கை நம்மளை ஆனந்தமாக இருப்பதற்கு அனுமதிக்காது. How can we be happy always? எப்படி நாம் எப்போதுமே ஆனந்தமாக இருக்க முடியும்? Sometimes we feel happy. சில சமயங்கள் நாம் ஆனந்தத்தை உணர்கிறோம். But how can we feel full happiness always? எப்படி நாம் பூரணமான ஆனந்தத்தை எப்போதுமே அனுபவிக்க முடியும்? We are meant to be happy always. நாம் படைக்கப்பட்டதோட ரகசியம் என்னன்னா எப்போதுமே ஆனந்தத்தில் இருக்கும் விதத்தில் தான் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். We are by nature spiritual beings. நாம் உண்மையில் ஆன்மீகவாதிகள். That is called Atma. ஸோ அதுதான் ஆன்மா என்ற அர்த்தம். So the Atma Sukh, the happiness of the soul, that is real happiness. ஸோ அந்த ஆன்மாவின் ஆனந்தம் தான் உண்மையான ஆனந்தம். The happiness of the body and the mind is not Atma Sukh. It's not spiritual happiness. இந்த புத்தியும் மனதுக்கும் பெறக்கூடிய ஆனந்தம் உண்மையான ஆனந்தம் அல்ல. ஆன்மா பெறக்கூடிய ஆனந்தம் தான் உண்மையான ஆனந்தம். Real happiness should be all the time. உண்மையான ஆனந்தம் என்றால் எல்லா நேரத்திலும் அது நமக்கு கிடைக்கப்பெற வேண்டும். And it's always increasing. அதுவும் இல்லாமல் க்ஷணம் க்ஷணம் அது உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். Is the body like that? நம்ம உடல் அவ்வாறாக உள்ளது. The body has so much suffering. இந்த உடலுக்கு பெரும் கஷ்டத்தை மேற்கொள்கிறது. Especially as the body gets older. முக்கியமாக இது முதுமையை அடையும் போது கஷ்டம் அதிகரிக்கிறது. There's so much pain in the body. ஸோ இந்த உடலுக்கு அதிகம் வலி ஏற்படுகிறது. கொஞ்சம் தயவு கூர்ந்து ஃபோனை சைலண்டில் போடவும். The whole body starts to break down. ஸோ இந்த உடல் சீர்குலைய ஆரம்பிக்கிறது. So how can we come to the position of full happiness when we're in a miserable material body? ஸோ எவ்வாறாக நாம் இந்த பூரண ஆனந்தத்தின் நிலையை அடைய முடியும்? எப்படியும் நம்மளோட உடல் இவ்வளோ மாறுதலுக்கும் வலிக்கும் ஏற்படும் பொழுது We simply have to understand that our real nature is Sat Chit Ananda, eternal, full of knowledge and full of bliss. நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும். நம் உடலானது எப்போதும் நிரந்தரமானது, ஆனந்தமானது, ஞானமானது. So what do we have to do to be Sat Chit Ananda? ஸோ நாம் என்ன செய்ய வேண்டும்? எப்போதும் இந்த ஆனந்தத்திலையும் முழுமையான ஞானத்திலையும் இருக்க வேண்டியதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? Well, in one sense, we don't have to do anything. ஒரு ரீதியில் பார்த்தோம்னா நம்ம பெரிதாக செய்வதற்கு ஒன்றுமில்லை. By our very nature, we are Sat Chit Ananda. நாம் நம்மளோட இயல்பான நிலையிலேயே இந்த பூர்ண அறிவு, ஞானம் மற்றும் ஆனந்தத்தோடு இருக்க முடியும். Our true spiritual nature is eternal, full of knowledge and full of bliss. நம்மளோட முழுமையான இந்த ஆன்மீக இயல்பே எப்போதும் பூரண ஆனந்தம் மற்றும் அறிவு மற்றும் அந்த குணத்தோடு இருப்பது. So it's already there. ஸோ அது நம்மிடம் ஏற்கனவே உள்ளது. Or also it said Satyam, Shivam, Sundaram. By nature, we are true and eternal. ஸோ இயல்பாகவே நாம் உண்மையானவர்கள், நித்தியமானவர்கள். And our true nature is full of auspiciousness. நம்மளோட உண்மையான இயல்பு என்னன்னாக்கா மங்களமானது. And beauty. அழகானது. But it's all covered over by Maya. அதெல்லாம் பார்த்தோம்னா இந்த மாயா என்ற போர்வையில் இப்போ கவரப்பட்டிருக்கிறது. There's a process to revive our spiritual existence. ஸோ திரும்பியும் நாம் நம்மளோட அந்த ஆன்மீக உருவை பெறுவதற்கு ஒரு வழிமுறை இருக்கிறது. We're all
completely involved in our material existence. நாம் இப்போ அனைவருமே நம்மளோட இந்த பௌதீக உணர்வு மற்றும் பௌதீக வாழ்க்கையில் நெருங்கி செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். But it will all finish in a short time. ஆனால் இது எல்லாமே வெகு சீக்கிரம் தீர்ந்துவிடும். Now we have the human life, we should do that kind of sadhana which will help to realize our true blissful nature. ஸோ நமக்கு இந்த மனுஷ சரீரம் தரப்பட்டிருக்கு. இந்த உடலை பயன்படுத்தி கொண்டு நாம் நம்மளோட உண்மையான ஆன்மீக அடையாளத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். In Srimad Bhagavatam, Lord Krishna describes the nature of real happiness. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இன்னும் ஆன்மாவின் உண்மையான ஆனந்தம் என்ன அப்படிங்கிறதை ஸ்ரீமத் பாகவதத்தில் கூறியிருக்கிறார். He says that real happiness is fixing our consciousness on himself, on Krishna. உண்மையான ஆனந்தம் என்றால் நம் மனதை பகவானின் திருப்பாதங்களில் பதித்து விடுகிறது. Giving up all material desires, hopes and aspirations. நம்மளோட எல்லா பௌதீக எதிர்பார்ப்புகளையும் அதுக்கப்புறம் விஷயங்களையும் தவிர்த்து விட வேண்டும். Krishna is always happy. கிருஷ்ணர் எப்போதுமே ஆனந்தத்தில் இருக்கிறார். So when we fix our consciousness on Krishna, we share in Krishna's happiness. ஸோ அதுபோல் நாம் நம்மளோட மனதையும் உணர்வையும் கிருஷ்ணவின் பாதங்களில் பதிக்கும்போது அதே அன்பின் ஆனந்தத்தின் பிரதிபலிப்பு நம்மிடமும் ஏற்படுகிறது. This kind of happiness in love of Krishna cannot be experienced by people who think that happiness comes from sense enjoyment. இதுபோல கிருஷ்ணரின் கிருபையால் பெறப்பட்டிருக்கக்கூடிய ஆனந்தத்தை இந்த பௌதீகமாக நாம் பெறக்கூடிய ஆனந்தத்தோடு ஒப்பிடவும் முடியாது. அது ஒப்பிடும் பொழுது மிக மிகவும் சிறியதாகவே இருக்கும். So when we understand that there's nothing to be desired in this world, there's nothing of any real value in this world. ஸோ எப்போ உண்மையாகவே இந்த உலகில் நாம் விரும்பக்கூடியதோ இல்லாட்டி அடையக்கூடியதோ எதுவுமே இல்லை, then we don't try to enjoy through the senses. ஸோ அதனால் அந்த உணர்வை நாம் அடைந்த உடனே இந்த புலன்களால் நாம் பெறக்கூடிய இன்பங்களை நாம் விரும்புவதில்லை. What does that mean, enjoying through the senses? ஸோ புலன்களால் நாம் இன்பம் கூடுவது அப்படின்னால் என்ன அர்த்தம்? We think that we will be happy by eating nice food, having nice accommodation. நாம் நல்ல உணவை ஏற்றுக்கொள்வது, நல்ல இருப்பதற்கு ஒரு வீட்டை அமைத்துக் கொள்வது. But when we stop trying to enjoy this world, then we achieve peace. நாம் இந்த உலகாய ஆனந்தத்தை எடுப்பதை விட்டு விடும்போது அப்ப நாம் உண்மையான ஆனந்தத்தை உணர ஆரம்பிக்கின்றோம். This world is full of ups and downs. இந்த உலகத்தை பார்த்தோம் என்றால் ஏற்றத்தாழ்வுகள் நிரம்பியதாக. Sometimes things seem to be going very well. சில சமயம் பார்க்குறோம் எல்லாம் நன்றாகவே சென்று கொண்டிருக்கிறது. Sometimes it seems everything is going wrong. அதே சமயத்தில் மற்ற நேரங்களில் இது எல்லாமே கீழ் நோக்கி ஆபத்தான ஒரு பாதையில் போய். Nothing ever goes fully right all the time. எப்போதுமே எல்லா தருணத்திலும் சரியாக நடப்பதில்லை. And nothing is completely bad all the time. அதே சமயத்தில் எல்லாமே மோசமாகவும் இருப்பதில்லை. But when we realize that I am a spiritual being, I actually have nothing to do with everything in this world. எப்போ நான் ஒரு ஆன்மீக நிலையில் இருக்கக்கூடிய ஆத்மா, எனக்கு இந்த பௌதீக விஷயங்களில் எந்த ஒரு வேலையும் இல்லைங்கிற உணர்கிறோமோ, then we don't become so much affected by the ups and downs of this world. ஸோ அந்த சமயத்தில் நாம் இந்த பௌதீக இந்த ஏற்றுதலும் இறக்குதலும் நாம் முக்கியமாக எடுத்துக்கொள்வதில்லை. We can be completely satisfied by remembering Krishna. ஸோ எப்போதும் நாம் பகவானின் சேவையில் பூர்ண திருப்தியோடு இருக்க ஆரம்பிக்கிறோம். And we find happiness wherever we go. ஸோ எங்கே சென்றாலும் நாம் அந்த நிலையில் ஆனந்தத்தையே பெறுகிறோம். One who is satisfied, always thinking of Krishna, never desires any happiness in this material world. எவன் ஒருவன் கிருஷ்ணரின் சேவையில் முழுமையான ஆனந்தத்தில் இருக்கிறானோ அவன் இந்த உலகாதிய சுவைகளை என்னைக்குமே விரும்புவதில்லை. By pious activities you can get a position in these heavenly worlds. புண்ணிய செயல்களால் நாம் இந்த தேவலோகத்துக்கு செல்ல முடியும். There are great demigods like Brahma and Indra. பிரம்மா இந்திரன் போன்ற தேவர்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு செல்லலாம். But a devotee who is satisfied in Krishna
He doesn't desire to be in the heavenly planets, even in the post of Brahma or Indra. கிருஷ்ண சேவையில் பூர்ணமாக திருப்தி பெற்றிருக்கக்கூடிய ஒரு பக்தன் இந்த பிரம்மாவான ஸ்தானத்துக்கும் சரி இந்திர ஸ்தானத்துக்கும் சரி ஆசைப்படுவதே இல்லை. He doesn't desire to have a huge kingdom or power in this world. ஒரு பெரிய ஒரு அரசு பதவியோ இல்லாட்டி ஒரு பெரிய ஒரு செல்வாக்கையோ எதுவுமே விரும்புவதில்லை. Even some yogis, they get various siddhis. Devotee who's satisfied in Krishna doesn't desire that. சில பேர் யோக சித்திகளுக்கு ஆசைப்படுவது உண்டு. ஆனால் கிருஷ்ணர் சேவையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய பக்தன் அத்தகைய சுவைகளையும் ஏற்பதில்லை. Someone who's satisfied in Krishna doesn't even pray for liberation from birth and death. கிருஷ்ணரின் சேவையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய பக்தன் முக்திக்காக கூட பிரார்த்தனை செய்வதில்லை. Such persons are happy just being in love with Krishna. ஸோ அந்த பக்தர்கள் பகவான் மீது இருக்கக்கூடிய அந்த சேவை மற்றும் அந்த சமர்ப்பணத்திலேயே ஆனந்தத்தில் அணுகிறார்கள். So you want to be happy? நீங்கள் எல்லாம் ஆனந்தமாக இருக்க விரும்புகிறீர்களா? Then you come and join us. ஸோ எங்களை வந்து சேருங்கள், எங்கள் இயக்கத்தோடு இணையுங்கள். We are happy. நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம். We're definitely more happy than the average person who's trying to be happy in material life. இந்த சாமானிய வாழ்க்கையில் ஆனந்தமாக இருக்கக்கூடிய விருப்பப்படும் நபர்களை விட நாங்கள் மிக ஆனந்தத்தில் இருக்கிறோம். So why not join us? அதனால் ஏன் எங்களோடு இணையக்கூடாது? What does that mean? அப்படி எங்களோடு இணைவது அப்படின்னால் என்ன? You have to leave your family? No such thing. ஸோ உங்கள் குடும்பத்தை விட்டு வர வேண்டுமா? நோ, அது மாதிரி எந்த ஒரு நிபந்தனையும் இல்லை. You remain at home and you lead a pious life chanting Hare Krishna. நீங்கள் உங்கள் வீட்டிலே இருங்கள், ஆனால் ஒரு ஆன்மீக வாழ்க்கை வாழுங்கள், ஹரே கிருஷ்ண மாமந்திரத்தை உச்சாரணம் செய்யுங்கள். It may sound like a very, very high thing. It is a very, very high thing. இது வந்து ஒரு பெரிய ஒரு உயர்ந்த விஷயம் போல் உங்களுக்கு சொல்லலாம். அது நிச்சயமாக உயர்ந்த விஷயம்தான். But it's a simple point to understand. அதே போல் பார்த்தோம்னா இது வாழ்க்கையில் ரொம்ப எளிமையாக எல்லோராலும் செய்யக்கூடியது. Simply by eating, sleeping, watching television, all these things, we're not going to satisfy the soul. உணவு எடுப்பதாலும் உறங்குவதாலும் டிவி பார்ப்பதாலும் நாம் வந்து சுகங்களை அனுபவிக்க முடியாது. We eat every day. We need food for the body. நாம் தினமும் உணவு ஏற்றுக்கொள்கிறோம், ஏன் உடலுக்கு உணவு தேவை. But we need spiritual nourishment for the soul. அதே போல நம்மளோட ஆன்மாவுக்கும் நம் உணவு தர வேண்டும். We're so busy looking after the body, what about our spiritual need? நம்ம எல்லா நேரத்தும் இந்த உடலின் தேவைகளுக்காகவே செலவு செய்திருக்கிறோம். ஆன்மாக்காக நாம் என்ன செய்ய போகிறோம்? What can we do to nourish our soul? இந்த ஆன்மாவை போற்றி காப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? So I'll tell you. இப்போ மகாராஜ் சொல்லுவார் என்ன செய்யணும். You leave everything and go to the Himalayas and do meditation. எல்லாத்தையும் விட்டு இமாலயத்துக்கு சென்று அங்கே தபஸ் செய்ய வேண்டும். Are you ready for that? அதுக்கு தயாராக உள்ளீர்களா? Not practical. இது வந்து எல்லாரோடும் செய்யக்கூடிய விஷயம் அல்ல. But you don't have to. ஆனால் நீங்கள் அதை செய்யவும் வேண்டாம். Whichever position you are in, you start the daily practice or the practice of daily chanting the Hare Krishna Maha Mantra. நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீர்களோ, எங்கே இருக்கிறீங்களோ, ஆனால் தினமும் உங்கள் வீட்டில் இந்த பழக்கத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். என்ன பழக்கம் என்றால் இந்த ஹரே கிருஷ்ண மகா மந்திரத்தை உச்சாடிக்கக்கூடிய அந்த பழக்கத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். We've heard of so many powerful mantras. நீங்கள் பல சக்தி வாய்ந்த மந்திரங்களை பற்றி கேட்டிருப்பீர்கள். There are some mantras. If a snake bites you, there's some mantras, you'll be freed from the snake bite. அதாவது யாராவது பாம்பால் சீரப்பட்டிருக்கிறார்கள் தான் அந்த பாம்பு கடியிலிருந்து காப்பாற்றுவதற்கு கூட மந்திரங்கள் உள்ளது. There are some mantras you can chant, you can get more and more money. சில மந்திரங்கள் இருக்குது, அதை உச்சாடனம் சொல்லும் போது மேலும் மேலும் செல்வங்களை பெறலாம். Is everyone interested to learn it? யாருக்காவது விருப்பம் இருக்கா அந்த மந்திரத்தை கற்றுக்கொள்வதற்கு? Yeah. எல்லாருக்கும் விருப்பம் இருக்கிறது. I don't know it. I'm not interested in it. ஆனால் மகாராஜ் சொல்றார் எனக்கு அது தெரியாது, ஏன்னா அதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. We are interested in chanting. எங்களுக்கு எதில் விருப்பம் என்றால் Hare Krishna, Krishna Krishna, Hare Hare,
Hare Rama, Rama Rama, Hare Hare. Everyone please chant. Hare Krishna, Krishna Hare Krishna, Krishna Krishna Hare Hare, Hare Rama Hare Rama, Rama Rama, Hare Hare. So, how do you feel when you're chanting? You feel happy? எப்படி நீங்கள் உணர்கிறீர்கள் இந்த மகாமந்திரத்தை சொல்லும்போது? நிச்சயமாக ஒரு அமைதியும் ஆனந்தத்தையும் பெறுவீர்கள். Is it? Do you feel happy? ஆனந்தம் பெறுகிறீர்களா? Mama, feeling happy. What is that happiness? ஸோ இதுதான் என்ன சுகம் இது? That is the happiness of the soul. இது நான் ஆன்மா பெறக்கூடிய ஆனந்தம். We have to cultivate that by daily chanting this mantra. ஸோ தினமும் இதனை உச்சாடனம் செய்து இந்த ஆன்மாவுக்கு பெறக்கூடிய சுகத்தை நாம் அளிக்க வேண்டும். It's such a simple process, but it gives the highest possible benefits. இது ரொம்ப ஒரு எளிமையான வழிமுறை, ஆனால் நாம் பெறக்கூடிய மிக உயர்ந்த ஆனந்தத்தை அளிக்கக்கூடியது. So real happiness is happiness of the soul. ஸோ உண்மையான ஆனந்தம் என்னன்னா, ஆன்மா பெறக்கூடிய ஆனந்தம் தான் உண்மையான ஆனந்தம். And the happiness of the soul is in connection with Krishna. ஸோ ஆன்மாவோட ஆனந்தம் எதில் இருக்கிறதுனா, எப்போ அது கிருஷ்ணரோடன் இணைந்து சேவையில் இணைகிறதோ அப்போ அந்த ஆனந்தத்தை பெறும். Krishna is the supreme personality of Godhead. கிருஷ்ணர் தான் பூர்ண புருஷோத்தம பகவான். We are all his eternal servants. நம் எல்லோருமே அவரோட நித்தியமான சேவகர்கள். We simply have to understand that we are his eternal servants. நாம் இதைதான் புரிந்து கொள்ள வேண்டும், நாம் அவரோட நித்தியமான சேவகர்கள். Jeev Krishna Das Abhishas Korleta Ar Dukanai. If we can simply understand that I am the eternal servant of Krishna, all distressed will be finished forever. நாம் ஒரே ஒரு விஷயத்தை தான் புரிந்து கொள்ள வேண்டும், நாம் நித்தியமாக கிருஷ்ணரின் சேவகர்கள். இந்த உணர்வை நாம் மனதில் ஆழ பதிந்து கொண்டோம் இருந்தால், அப்போது என்றைக்குமே இந்த சோகம் அப்படிங்கிறது நம் வாழ்வில் இருக்கவே இருக்காது. So there it is. ஸோ இதுதான் வழி. We don't have to talk for hours and hours and hours. The point is very simple. ஸோ மணிக்கணக்காக இந்த விஷயத்தை நாம் பேச வேண்டும்னு அவசியமில்லை. விடையானது ரொம்ப ரொம்ப எளிமையானது. The body is temporary, but we are eternal spiritual beings. இந்த உடல் என்பது தற்காலிகமானது, நித்தியமானது என்ன என்றால் நம் ஆத்மா. The body will die, but I am an eternal spiritual being. I will never die. இந்த உடலானது ஒரு சமயத்தில் இறக்கக்கூடும். உண்மையான நான், இந்த ஆன்மா நித்தியமாக வசிக்கக்கூடியவன். The body is a vehicle of misery. இந்த உடலானது இந்த சோகங்களின் ஒரு வாகனம். My real need is to reconnect with my inner spiritual consciousness. ஸோ உண்மையான அவசியமான உணர்வு என்ன என்றால், நான் இந்த ஆன்மாவோடு இணைய வேண்டும். By understanding that I am an eternal servant of the supreme spiritual being who is Krishna. நான் பகவானோட நித்தியமான நிரந்தர சேவகன் என்ற உணர்வில் நாம் ஆன்மாவால் நாம் பகவானோட சேவையில் இணைய வேண்டும். And this chanting of Hare Krishna revives our spiritual consciousness. ஸோ இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தின் உச்சாடம் கிருஷ்ணரை மறந்த நிலையிலிருந்து நம்மை மீட்குகின்றது. So that's it. We could speak for, there are so many topics to speak. ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது, அதை பற்றி நம்மால் பேச முடியும். We have so many books of spiritual knowledge. ஸோ நிறைய புத்தகங்கள் கிரந்தங்கள் இருக்குது இந்த ஆன்மீக ஞானத்தை பற்றி. We have Bhagavad Gita, Srimad Bhagavatam. பகவத்கீதை இருக்கின்றது, ஸ்ரீமத் பாகவதம் இருக்கின்றது. You read these books. இந்த புஸ்தகங்களை கண்டிப்பாக நாம் That will help you tremendously. ஸோ அதை படிக்கும்போது நாம் கிருஷ்ணரை நினைவு கூற முடியும். And chant Hare Krishna. அதே ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை தினமும் உச்சாரணம். And you will become really happy. You will get real happiness. அப்போ நீங்கள் நித்தியமான நிஜமான ஆனந்தத்தை உணர ஆரம்பித்து விடுவீர்கள். Hare Krishna. Are there any questions, please? ஏதாவது கேள்விகள் இருந்தால் கையை உயர்த்தி கேட்கலாம். You have a mic? இன்றைய சொற்பொழிவில் சுவாமிஜி மகாராஜ் சொன்ன கருத்துக்களை பற்றி ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் தயவு கூர்ந்து கேட்கலாம். கையை உயர்த்துங்கள், உங்களிடம் மைக்கை கொண்டு வருவார்கள், அதில் நீங்கள் உங்கள் கேள்விகளை கேட்கலாம்.
This lady has a question. Hare Krishna. It's on. பேசுங்க. அகர்மா விகர்மாவை பற்றி சொல்லுங்கள். She wants to know what is akarma, what is vikarma. Kim karma kim akarmeti kaviyo piyatramo hitaha. In Bhagavad Gita, Lord Krishna says பகவத்கீதையில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இவ்வாறு கூறுகிறார், that the topics of karma and akarma கர்மம் மற்றும் அக்கர்ம பற்றி கூடிய விஷயங்கள் are very difficult to understand even for greatly learned person. மிகவும் பண்டிதருக்கு கூட இந்த விஷயங்களை முழுமையாக புரிந்து கொள்வது மிக மிக கடினம். In Bhagavad Gita, Arjuna was bewildered about this topic. பகவத்கீதையில் அர்ஜுனன் இந்த விஷயத்தை பற்றி முழுமையாக பிரமித்த நிலையில் இருந்தார். Karma basically means work. கர்மை சாதாரண அர்த்தம் என்றால் சேவை. We all work. நாம் எல்லாரும் ஏதோ ஒரு சேவையில் ஈடுபட்டிருக்கிறோம், செயலில் ஈடுபட்டிருக்கிறோம். We all have to do something. We can't stop working. எல்லாருக்கும் கடமைகள் உண்டு, அந்த கடமைகளை நம்மளால் நிறுத்த முடியாது. Sometimes people think, I will do akarma. I will stop all activity. சில நேரங்கள் இவ்வாறு நினைப்பதுண்டு, நான் எல்லா கடமைகளும் செயல்களையும் நிறுத்தி விடுகிறேன் அப்படின்னு. But we can't stop breathing. We have to do something all the time. ஸோ நம்மளால் அப்படி யோசிக்கக்கூடியவள் சுவாசிப்பதை நிறுத்தி விட முடியுமா? Nahi kaschit kshanamapi jatu tishtatya karma krit. Lord Krishna says, we have to do something. We can't stop working. ஸோ பகவத்கீதையில் என்ன சொல்கிறார் என்றால், நாம் எப்போதும் ஏதாவது ஒரு கடமைகளை செய்து கொண்டே இருக்கணும், எதையும் நம்மளால் நிறுத்த முடியாது. So from the explanation Lord Krishna gives in Bhagavad Gita, பகவத்கீதையில் பகவான் கொடுக்கிற விளக்கம் என்னவென்றால், akarma means working in a way that does not produce fruitive results. அக்கர்மா அப்படிங்கிறால் நாம் ஆற்றக்கூடிய செயல்களுக்கு வரக்கூடிய பிரதிபலன்கள் இந்த பாப புண்ணிய இந்த லோகாதிகமான பலன்களை அளிப்பதல்ல. As Lord Krishna advises in Bhagavad Gita. ஸோ இதுதான் பகவத்கீதையில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தரக்கூடிய அறிவுரை. Mat karma krin mat paramo mat bhakta sangha varjitaha. We should work for Krishna. நாம் கிருஷ்ணனுக்கான சேவையில் ஈடுபட வேண்டும். Understanding him to be supreme. அவரை பூர்ண புருஷோத்தர பகவான் என்ற முழு புரிதலோடு செயல்பட வேண்டும். And associate with Krishna's devotee. கிருஷ்ணரோட பக்தர்களோடு நாம் இணைந்து சேவை செய்ய. And give up all bad things in this world. அது போல இருக்கு, தேவையான உதவாத கெட்ட பழக்கங்களை விட்டுவிட வேண்டும். So it's a big topic. ஸோ இது Lord Krishna himself says. ஸோ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே பகவத்கீதையில் கூறுவது போல் இது ஒரு மிக உயர்ந்த ஒரு விஷயம். Do you have this Bhagavad Gita Unmai Uravil? உங்ககிட்ட இந்த பகவத்கீதை உண்மை உருவில் புத்தகம் இருக்கின்றதா? You study? நீங்கள் படிக்கிறீர்களா அதை? But the basic point that Krishna wants to convince Arjuna that we have to work for Krishna's satisfaction. ஆனால் எளிமையான ஒரு விஷயத்தை கிருஷ்ணர் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அர்ஜுனன் புரிந்து கொள்ள வேண்டும் கிருஷ்ணர் கூடது என்னன்னா, நாம் கிருஷ்ணருக்கான சேவையில் ஈடுபட வேண்டும். Yad karoshi yad ashnasi yad juhoshi dadasi yad tapasyasi kaunteya tat karushva madarpanam. You can give the translation. ஸோ நாம் செய்யக்கூடிய எல்லா காரியங்களும், எல்லா திருநாமங்களும், எல்லா சேவைகளும், நாம் செய்யக்கூடிய தபஸ் எல்லாமே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் திருப்திக்காக செயல்பட வேண்டும். அப்படி செய்யப்படும் போது நாம் கிருஷ்ணரின் பாதுகாப்புக்குள் இருக்கிறோம். Any other question, please? வேறு ஏதாவது கேள்விகள் இருக்கின்றதா? கை தூக்கலாம். Any from the audience in general? You can ask questions anytime. நீங்கள் எப்போ வேணால் கேள்வி கேட்கலாம். ஆரணியில் இருக்கக்கூடிய கொடுங்க. நீங்கள் சேர்த்த ஹரே கிருஷ்ணா. சுவாமிஜி, நம்மளுடைய ஆத்மா நித்தியமானது, நித்தியமான ஆனந்தமயமானதுன்னு சொல்கிறோம். இருந்தாலும் நமக்கு ஏதாவது நடக்கும்போது, அதாவது தப்பாக ஏதோ உலகத்தில் நடக்கும்போது நமக்கு உடம்பும் வலிக்குது, மனசும் வலிக்குது. அது நடைமுறையில் சாத்தியப்படுற மாதிரி தெரியுது. You say that Atma is eternal and the real happiness is the happiness that is
felt by the Atma. But anything that happens externally in this world, we feel the pain of it both in our body and in our thoughts. Why does that happen? Because we identify with the body and the mind. ஏன் நடக்கிறது என்றால் நாம் நம்மளோட உடலோடையும் மனதோடையும் அடையாளப்படுத்திக் கொள்கிறோம். When we understand I'm not this body and I'm not this mind, then we become detached from the happiness and distress of this world. நான் எப்போ இந்த உடல் இல்லை, இந்த மனதில்லை அப்படிங்கிற அந்த உணர்வை பெறுகிறோமோ, அப்போது செயற்கையாக இந்த உடல் பெறக்கூடிய இந்த துன்பங்களிலிருந்து நாம் விடுபட்டவர்களாகவே இருக்கிறோம். That's the answer. இதுதான் இதோட பதில். Please don't leave. We're going to have beautiful arati and then prasadam for everyone. Oh, yeah. இந்தியா முழுவதும் கிருஷ்ணர் கோவில்கள் முழுமுதற் கடவுளான கிருஷ்ணர் கோவில்கள், ராமர் கோவில்கள் சில இடங்களில் மட்டுமே இருக்கின்றது. முக்கியமாக சவுத் இந்தியாவில் சில இடங்களில் மட்டுமே இருக்கின்றது. அதிகபட்சமாக சிவன் கோவில்கள் இருக்கின்றது. அந்த சிவன் கோவில்களில் கிருஷ்ணர் சிலை ஒரு ஓரமாக மிகவும் சிறியதாக வைக்கப்பட்டிருக்கின்றது. முழுமுதற் கடவுளின் பிரச்சாரம் ஏன் இந்தியாவில் நடப்பதில்லை என்பதை விளக்கம் தருகிறேன். We understand that Krishna, Ram, they are supreme personality of Godhead. But if we see in generally, especially in South India, we see very few temples that are dedicated to Lord Sri Krishna and Lord Ram. Mostly we see huge temples for Lord Shiva. And in those temples, we have a very small corner in which we have the Vigraha of Krishna is placed. Why this has not been extensively preached from before that Krishna is the supreme personality of Godhead? I think I know South India better than you do. உங்களை விட அதிகமாக எனக்கு தென்னகத்தை பற்றி தெரியும், தென்னிந்தியா பற்றி தெரியும் என்று நம்புகிறேன். Have you not been to Sri Rangam? நீங்கள் ஸ்ரீரங்கத்துக்கு சென்றது இல்லையா? Tirupati? திருப்பதி. So many Divya Deshams in Kanchipuram. ஏராளமான திவ்ய தேசங்கள் இருக்குது காஞ்சிபுரத்தில். அதுலேயும் There are so many major temples of Vishnu. ஸோ ரொம்ப விசாலமான முக்கியமான விஷ்ணு ஆலயங்கள் இருக்கின்றது in this area. இந்த நம்ம தமிழகத்தில். But it's the material world and we can expect that not everyone's going to be Krishna conscious. இது பௌதிக உலகம், அதனால் எல்லாருமே கிருஷ்ண உணர்வோடு செயல்படுவார்கள் அப்படிங்கிறதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. So there are so many temples to cater for people at different levels. ஸோ இந்த பல ஆலயங்கள் மக்களின் பல எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் விதத்தில் அமைக்கப்பட்டிருக்கின்றது. What do you think, Sevananda? He's going village to village. சிவானந்த பிரபு, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? गांव में प्रचार करते हैं और क्या अनुभव है? तो लोग कैसे कृष्ण भक्ति ग्रहण करते हैं? ஹரே கிருஷ்ணா. ஸோ கிராமங்களில் ஸோ மக்கள் வந்து ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்காங்க. ரதம் வரும்போது ஸோ தர்ஷனம் பண்ணுறாங்க, தண்டவத் பிரணாம், கிழவரத்தை பிரணாம் பண்ணுறாங்க. ஸோ நகர மக்களை விட ஸோ கிராம மக்கள் வந்து ஸோ பகவானை பார்த்த உடனே சங்கு, சக்கரம், மாடு எல்லாம் பார்த்த உடனே அவங்க பகவத்கீதை படித்த மாதிரி தெரியல. ரொம்ப எளிமையான மக்கள். தோட்டத்தில் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, வீட்டில் இருப்பாங்க, ஓடி வருவாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து பக்தியோடு இருக்காங்க. ஸோ சில நேரம் நாங்கள் ரோட்டில் போவோம், அவங்க தோட்டத்துக்குள்ளே, காட்டுக்குள்ளே, வீட்டுக்குள்ளே, மாடியில் இருப்பாங்க. எல்லா இடத்துல இருந்தும் ஸோ அவங்க பகவானை வந்து வளர்க்குறாங்க. பக்கம் வர்றதுக்கு அவங்களுக்கு டைம் இருக்காது, எங்களுக்கு டைம் இருக்காது. ஆனால் இருந்த இடத்துல இருந்து, கடையில் இருந்து, ஸ்கூல் உள்ள இருந்து, இருந்த இடத்துல இருந்தெல்லாம் கிராமங்களில் ராமானுஜர் பஜனை மண்டபம் இருக்குது, ராமர் கோயில் இருக்குது, கிருஷ்ணர் கோயில் இருக்குது. அப்புறம் நவத்திருப்பதி, நாங்கள் தொடர்ந்தது நவத்திருப்பதி, நிறைய People go to Tirupati. கோயில் இருக்குது, ஸ்ரீவில்லிபுத்தூர் இருக்குது. ஸோ நிறைய கோயில் இருக்குது. So you please, who has asked this question,
you join with us and help us to promote this Krishna Bhakti. இந்த கேள்வி கேட்டவருக்கு எங்களோட அன்பான வேண்டுகோள். ஸோ நீங்கள் எங்களோட இணையுங்கள், இந்த பிரச்சாரத்தில் நீங்களும் உங்களோட பங்களிப்பை தருங்கள். மேலும் மேலும் இந்த கிருஷ்ண பிரச்சாரத்தை நாம் அனைவருக்கும் கொண்டு செல்வோம். No one should leave without prasadam. யாரும் பிரசாதம் எடுக்காமல் தயவு கூர்ந்து செல்ல வேண்டாம். Don't let them go without prasadam. கண்டிப்பாக பிரசாதம் ஏற்பாடு செய்யும். Actually, you should stay for arati also. ஸோ இப்போ பகவானுக்கு தீப ஆரத்தியும் இருக்குது. ஸோ அதையும் பங்கெடுத்து விட்டு அதுக்கப்புறம் பிறகு பிரசாதம். Arrangement that everyone can offer deepam. ஸோ எல்லாருக்குமே அகல் விளக்கு, நெய் தீபம் அகல் விளக்கு இருக்குது. நம்ம பகவானுக்கு ஆரத்தி செய்வோம். Any other questions? வேறு ஏதாவது கேள்விகள்? He asked what is meant by karma. கர்மம் என்றால் என்ன அப்படின்னார். அந்த கேள்வி ஏற்கனவே பதில் அளிக்கப்பட்டது முன்னிருந்தும். Well, the question was just asked. இப்போ தான் அருகாமையில் இருந்த ஒரு சகோதரி அந்த கேள்வியை கேட்டார்கள். அதுக்கு பதில், Karma means activity in this world which produces results, either pious or impious. கர்மம் என்றால் நாம் ஆற்றக்கூடிய செயல்கள், அந்த செயலுக்கு நாம் பெறக்கூடிய புண்ணிய மற்றும் பாவ பலன்கள். This binds us in this material world. இரண்டுமே நம் இந்த பௌதிக உலகத்தில் கட்டி போடுகின்றது. But if we work for Krishna, then our work liberates us from this material world. ஆனால் மாறாக நாம் கிருஷ்ணருக்கு சேவை செய்யும் போது அச்செயல் நம்மளை இந்த பௌதிக சீற்றத்திலிருந்து நம்மை விடுபடுத்துகிறது. Do you have Bhagavad Gita, Unmai Uravil, in your home? உங்ககிட்ட பகவத்கீதை உண்மை உருவில் இருக்கு. கீழே புஸ்தக கண்காட்சி இருக்குது. அங்கே பகவத்கீதை உண்மை உருவில் தயவு கூர்ந்து பெற்றுக்கொள்ளுங்கள். You should have a set of Bhagavatam also in your home. உங்ககிட்ட கண்டிப்பாக இந்த திவ்ய கிரந்தங்கள் இருக்க வேண்டும். பகவத்கீதை, ஸ்ரீமத் பாகவதம் எல்லாம் இருக்க வேண்டும். நீங்கள் கீழே புஸ்தக கண்காட்சியில் இருக்கக்கூடிய பக்தர்களிடம் Then you can understand these topics. ஸோ அதை படிக்கும்போது நீங்கள் கேட்கக்கூடிய இந்த நல்ல விஷயங்களை பற்றி உங்களுக்கு எல்லா தீர்வுகளும் அதில் கிடைக்கும். So, anything else? மகாராஜன் கூப்பிடணும்னு சொல்லியிருக்கேன். இதற்கு முன் நான் கேள்வி கேட்டது எனக்கு தெரியவில்லை என்பதனால் கேட்கவில்லை. பெரும்பாலும் மக்களிடம் நாங்கள் கிருஷ்ண பிரசாரத்தில் ஈடுபடும் பொழுது பெருமாள் பகவானை கும்பிடுபவர்கள் இன்னமும் விஷ்ணு, கிருஷ்ண, பெருமாள் மூன்றும் ஒரே கடவுள் என்பதனை இன்னமும் சவுத் இந்தியாவில் உணராமல் இருக்கின்றார்கள் என்பதனால் அந்த கேள்வி கேட்பார்கள். திருப்பதிக்கு செல்பவர்கள் கூட, ஸ்ரீரங்கத்திற்கு செல்பவர்கள் கூட கிருஷ்ணர் வேறு பெருமாள் வேறு என்று உணர்கிறார். He's saying that the reason behind that question is not that he is not in awareness, but for this event, when I was distributing the invitations and calling people to come, they still are in ignorance that Vishnu, Perumal, Krishna, they are all the same. They think they are all different. So we have to do prachar. ஸோ இது நம்மளோட கடமை. நாம் அவர்களுக்கு பிரச்சாரம் செய்து அவர்களுக்கு இந்த போதனையை தர வேண்டும். That's why we're coming here. ஸோ அதுக்காக தான் நாம் இங்கே கூடியிருக்கிறோம். அதுக்காக தான் சுவாமிஜி மகாராஜ் நம்மிடம் வந்திருக்கிறார். Okay, you speak about these books then. Here, put them here. Better than putting on the leg. ஸோ இது பகவத்கீதை உண்மை விருவில். ஸோ இதில் பல கேள்விகள் இங்கே நம்மளோட சகோதரிகள் இங்கே கேட்டதுக்கு சுவாமிஜி மகாராஜ் பதில் சொன்னது. அதுக்கு நம்மளோட அனைத்து கேள்விகளுக்கான படை இந்த புத்தகங்களுக்கு உண்டு. ஸோ தயவு Hare Krishna. ஹரே கிருஷ்ணா. Brahmanandri, Mekanandri. ஹரே கிருஷ்ணா. Hare Krishna. ஹரே கிருஷ்ணா.